ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மியூட்டபிள் விசஸ் இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டு லாஸ்ட்டாக செஞ்ச ஸ்ட்ரிங்கோட ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு புதுசாக வந்துட்டு வேரியபிள் இருக்கு. ஸ்ட்ரிங் நேம் ஒன் கைஃப் ஸ்ட்ரிங் நேம் டூ ஈக்குவல் டு கைஃப். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு புதுசாக வந்துட்டு வேரியபிள் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு வேரியபிளுக்குமே வந்துட்டு ஒரே வேல்யூ தான். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இது எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து இந்த நேம் ஒன்னும் நேம் டூ ஈக்குவலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு நேம் ஒன்னு நேம் டூ ஈக்குவலா நம்ம செக் பண்ணலாம் கம்பைல் பண்ணி. ஓ சாரி, நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணல. நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். கிளியர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனை. ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லுது. அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த நேம் ஒன்க்கும் நேம் டூக்கும் இந்த மாதிரி நேம் ஒன்க்கும் நேம் டூக்கும் புதுசாக ஸ்டாக்ல வந்துட்டு ஒரு மெமரி வந்துட்டு அலோகேட் ஆயிருக்கும். இப்போ இது என்ன பண்ணுன்னா வந்துட்டு இந்த கைஃப்ன்றது வந்துட்டு இந்த ஹீப் மெமரிக்குள்ள இருக்கான்னு பார்க்கும். இந்த ஹீப் மெமரியில ஸ்ட்ரிங்குக்காக நம்ம ஸ்டோர் பண்ணிருக்க பிளேஸ்லாம் வந்துட்டு இந்த ஹீப் மெமரி என்ன சொல்லணும்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்னு சொல்லுவோம் இந்த ஸ்டோரேஜை ஃபுல்லா. இப்போ இது என்ன பண்ணா வந்துட்டு புதுசா வந்துட்டு ஒரு கைஃப்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இந்த கைஃப்ன்ற வேல்யூவை வந்துட்டு இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் இருக்கான்னு இந்த ஹீப் மெமரியில. அப்படி எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா வந்துட்டு புதுசா ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு அட்ரஸை வந்துட்டு அது கிரியேட் பண்ணிக்கும். இப்போ இந்த அட்ரஸ் தான் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு அது கொடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு அதோட அட்ரஸை தான் வந்துட்டு இது கொடுத்து வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு லோவாகவே எடுத்துக்கும், ஜாஸ்தியாக எடுக்காது. இப்போ அதனாலதான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. புதுசாக தான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அப்துல்னு பார்த்தோம். அப்துல்னு இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இந்த நேமை வந்துட்டு திரும்ப ரீரைட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு சேஞ்ச் ஆகல. அதாவது இந்த அப்துல் வந்துட்டு சேஞ்ச் ஆகாம புதுசாக வந்துட்டு அப்துல் ரிசாக் ஒன்று கிரியேட் ஆச்சு. இதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இம்யூட்டபிள், அதாவது வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே முடியாது. இம்யூட்டபிள் மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதை மியூட்டபிள்னா வந்துட்டு சேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள்னா வந்துட்டு அன்சேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. அன்மியூட்டபிள்னா அன்சேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்துட்டு ஸ்ட்ரிங்ன்றது வந்துட்டு அன்மியூட்டபிள் ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் வந்துட்டு அன்மியூட்டபிள் ஸ்ட்ரிங். ஆனா இந்த மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு ஒன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னென்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர், இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர்னு வந்துட்டு மியூட்டபிளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா அன்மியூட்டபிளுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஒரே எக்ஸாம்பிள். இதான் வந்துட்டு மியூட்டபிள் அண்ட் அன்மியூட்டபிள். ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டரை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.